வரும் 2ஆம் தேதி இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பை டிராபியிலே கிட்டத்தட்ட அரையிறுதிக்குள் நுழைந்து விட்டது. எந்த அணியுடன் மோதப்படுகிறது, இந்த பிரிவிலே முதலாவது இடமா 2வது இடமா என்பதை முடிவு செய்வதற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை பகலிரவு போட்டியாக துபாயிலே நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த தகவல், முகமது ஷமி ஓய்வு கொடுக்க போகிறார்கள். அந்த போட்டியில் அவர் விளையாட மாட்டார்னு தெரிகிறது. அதே போன்று கேப்டன் ரோஹித் சர்மா அவருக்கும் ஓய்வு கொடுக்கப்பட இருக்கிறது. என்றால் பாகிஸ்தான் அணியுடன் விளையாடிய போட்டியின் போது அவருடைய பாபர் அசாமின் விக்கெட்டை எடுத்தவுடன் அந்த கொண்டாட்டத்தை விடும்போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் விளையாட பிறகு ஃபீல்டிங் செய்யாமல் உள்ளே சென்றுவிட்டு வெகு நேரம் நீண்ட நேரம் கழித்தான் உள்ளே வந்தார். அதன் பிறகு அவர் பேட்டிங் செய்யும் பொழுதும் அவரால் கம்ஃபர்டபுளாக விளையாட முடியவில்லை என்பதை நம்மால் பார்க்கும் போதே தெரிந்தது. அந்த அசௌகரியத்தை நம்மால் உணர முடிந்தது. அவரும் உணர்ந்து வந்தார். இந்த வகையில் இந்த தொடர்ந்து அவருக்கு அந்த காயம் தசைப்பிடிப்பு இருப்பதால் அவர் பயிற்சி போட்டிகளுக்கு கூட வரவில்லை. இன்று நடைபெற்ற பயிற்சி போட்டிலும் வரவில்லை என்பதால் அவருக்கு ஓய்வு என்பது உறுதி என்பது தெரிகிறது. கௌதம் கம்பீர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் பல அதிரடி மாற்றங்களை செய்ய இருக்கிறார். கேப்டனாக ரோஹித் சர்மா ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட இருக்கிறார் அந்த போட்டிக்கு. அதே போன்று ரோஹித் சர்மா ஓபனராக இருக்கிறார். அவரிடத்திற்கு KL ராகுல் ஏற்கனவே பல போட்டிகளில் ஓபனராக இருந்திருக்கிறார். IPL ஓபனராக இறங்கியிருக்கிறார். எனவே KL ராகுல் ஓபனராக சுப்மன் கில்லுடன் களமிறங்குவார். அதே போன்று முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேகப்பந்து வீச்சாளராக முகமது ஷமி ஓய்வு கொடுக்கப்படுவதால் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே விளையாட இருக்கிறார். எனவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை சுப்மன் கில்லுக்கும் உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வந்து கொண்டிருக்கு. அவரும் நேற்றும் இன்றும் பயிற்சி போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, பயிற்சி ஆட்டங்களிலே. எனவே பயிற்சியில் கலந்து கொள்ள சுப்மன் கில்லுக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணம் தொடர்ந்து இருந்தால் நாளைய பயிற்சியிலும் அவர் கலந்து கொள்ள என்றால் ஞாயிற்றுக்கிழமை போட்டியில் அவருக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரிஷப் பந்த் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறுகிறார்கள். அதாவது ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரிஷப் பந்த் உள்ளே வருவார். அதே போன்று KL ராகுல் ஓபனராக மாறிவிடுவார். ஹர்ஷ்தீப் சிங் முகமது ஷமிக்கு பதிலாக வருவார். ஒருவேளை சுப்மன் கில்லும் விளையாடவில்லை என்றால் அவருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விராட் கோலி கேப்டனாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே இந்த 4 மாற்றங்கள்ல தான், அதாவது முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருகிறார். முகமது ஷமி ஓய்வு, ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு, அவருக்கு பதிலாக ரிஷப் பந்த் உள்ளே வருகிறார். சுப்மன் கில் கேப்டனாக இருக்கிறார். இதுதான் கிடைத்த தகவல். இந்த தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பயிற்சி ஆட்டங்கள் இன்றும் நடைபெறுகிறது, நாளையும் நடைபெற இருக்கிறது. எனவே நாளைய தினம், நாளை இரவு அல்லது சனிக்கிழமை காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கௌதம் கம்பீரால் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணி நிர்வாகம். தற்போது இருந்தால் அரையிறுதி போட்டியின் பொழுது இவர்கள் முக்கியமாக நபர்களான ரோஹித் சர்மா, சுப்மன் கில், முகமது ஷமி போன்றோர் தேவை என்பதால் அவர்களுக்கு போதிய ஓய்வு கொடுக்க வேண்டும். இந்த தசைப்பிடிப்பை மேலும் அதிகமாக்கி விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சனிக்கிழமை காலை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம்.